ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ பேக்ரவுண்ட்லாம் மாறிடுச்சு. இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நான் இந்தியாவிலேருந்து யுஎஸ்ஏக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் இந்தியாவிலேருந்து கிளம்புற அன்னைக்கு டிஹெச்எஸ் வந்து ஒயிட் ஹவுஸ் கிட்ட ஒரு ப்ரப்போசலை முன் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 டேஸ் கிரேஸ் பீரியட் இருக்கு இல்லையா, நிறைய வீசா கேட்டகரிஸ் இன்க்ளூடிங் H1B இதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, இது வந்துச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இமிகிரேஷன் வீடியோவை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஆகஸ்ட் 6 அன்னைக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அவங்க வந்து OMB அதாவது ஆஃபீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் இந்த வெப்சைட்டில் அவங்க ஒரு ப்ரப்போசல் முன் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். எலிமினேட்டிங் த டிஸ்கிரிஷனரி 60 டே கிரேஸ் பீரியட் அப்படிங்கிற அந்த தலைப்பில் இப்போதைக்கு ப்ரப்போசல் ஸ்டேட்டில் தான் இது இருக்குது. அண்ட் இந்த ஹெட்லைனை தாண்டி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இந்த சப்ஜெக்டாக அவைலபிளாக இல்லை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி எந்த ஒரு டிராஃப்ட் வெர்ஷனோ எதுவுமே அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணலை. இது பார்த்திங்கன்னா ஃபெடரல் ரெஜிஸ்டரில் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். அண்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் அந்த டாப்பிக்கை வச்சு இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஸ்பெக்குலேட் தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெக்குலேஷனை நிறைய நியூஸ் மீடியாவில் இப்போவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. H1B வீசாவில் 60 டேஸ் கிரேஸ் பீரியட் கேன்சல் பண்ணுறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைன்ஸ்லாம் இப்போவே வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதில் இருக்க ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, H1B வீசாவில் மட்டும் இந்த 60 டேஸ் கிரேஸ் பீரியட் இல்லை, நிறைய வீசா கேட்டகரியில் இந்த 60 டேஸ் கிரேஸ் பீரியட் வந்து ஆக்சுவலாக இருக்குது. சரி, இந்த 60 டேஸ் கிரேஸ் பீரியட் ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 தான் இது வந்து எஃபெக்டிவில் வந்துச்சு. 2017க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வேலை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இமீடியட்டாக அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸாக போயிடுவாங்க. அப்படி தான் வந்து அந்த ரூல் முதல்ல இருந்துச்சு. அண்ட் அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப இது ஹை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் உடனே ஸ்டேட்டஸ் லூஸ் பண்ணால் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது, ஜாப் போர்ட்டபிலிட்டிலாம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, 2017 ஜான்வரியில் இவங்க வந்து இந்த ரூலை கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் வீசா கேட்டகரிஸ் எல்லாருக்குமே அவங்க ஃபயர் ஆனதுக்கப்புறம் இல்லை அவங்க ஜாப் லூஸ் பண்ணதுக்கப்புறம் தே ஸ்டில் பி லீகல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற அந்த ஒரு குஷனை வந்து கொடுத்தாங்க. ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, அது ஃபஸ்ட் வாட்டி கொண்டு வரும்போதே இது வந்து ஒரு ரைட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரல, இது வந்து டிஸ்கிரிஷனரி அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. விச் மீன்ஸ் தட் நீங்கள் அது எப்போனா வந்து ஷார்ட் அண்ட் பண்ணிக்கலாம், எப்போனா வந்து இது இருக்கலாம், இது நாங்கள் வேணும்னா வச்சுப்போம், இல்லைனா வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான வேர்டிங் தான் அந்த டிஸ்கிரிஷனரி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது இப்போ வந்து திருப்பி எலிமினேட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது இதை எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா 2017க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே ஸ்டேட்டஸ்லாம் இது வந்து இப்போ இருக்கும். முன்னாடி வந்து எப்படின்னா H1B வீசாவில் ஒருத்தங்க ஃபயர் ஆகிட்டாங்கன்னா அவங்க இமீடியட்டாக அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸில் போயிடுவாங்க. அண்ட் வித்தின் கொஞ்ச நாளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் ஒரு அதர் ஜாப் தேடி அவங்க வந்து அப்ளை பண்ணி போவாங்க. பட் அதில் அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து எவ்வளோ நாள் அக்யூர் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சும் அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து அப்ரூவ் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், அது இல்லை RFI கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து அப்போதைக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நிலைமைக்கு இப்போ வந்து திரும்பவும் சரி, இப்போ இது ப்ரப்போசல் ஸ்டேட்டில் இருக்குது. இது எப்போ ஃபைனல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரியில் வச்சு பார்க்கும்போது ஒரு 2 to 3 months டைம் பீரியடில் இது வந்து ஃபைனலைஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஒருவேளை இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வரதுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து தடபடலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அது கூட நமக்கு தெரியாது. ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months டைம் பீரியடில் இது வந்து ரூலாக வந்துடும். அதனால் எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ளே இது வந்து வந்துடும் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். இது ஆக்சுவலாக வந்துருச்சுன்னா எந்தெந்த வீசா கேட்டகரிஸ்லாம் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, H வீசா கேட்டகரி, L வீசா கேட்டகரி, E வீசா கேட்டகரி, O வீசா கேட்டகரி, இந்த மாதிரி நிறைய வீசா கேட்டகரிஸ் இருக்குது. அண்ட் இந்த மெயின் ப்ரைமரி வீசா கேட்டகரிஸ் இல்லாமல் டிபெண்டன்ஸ் அதாவது H4, L2 இந்த கேட்டகரிஸும் கூட வந்து இதில் அஃபெக்ட் ஆவாங்க. அதனால் இது வந்து ஒரு H1Bக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்க ஒரு பாலிசி கிடையாது. ஜென்ரலாக அந்த 60 டேஸ் கிரேஸ் பீரியட் மொத்தமாக நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது எந்தெந்த வீசா கேட்டகரிக்கு எல்லாமே இது வந்து எலிஜிபிளோ அந்த எல்லா வீசா கேட்டகரி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் ஆக்சுவலாக யூஎஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2011 வந்தேன். அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, H1B வீசாலேருந்து ஒருத்தங்க மாறி போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கம்பெனி லைட்டாக கொஞ்சம் வந்து ஷேக்கியாக இருக்குது, ஃபயர் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்கும், இல்லை ஜாப் இல்லாமல் கொஞ்சம் வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிய போகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேறு வேலையை பார்த்துட்டு தேடி வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வர ஆரம்பிச்சதுனாலே ஓகே இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தூக்குனாலும் தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வேலை ஜாப் வந்து மாறி போயிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போ வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கிரேஸ் பீரியட்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் எதுக்கு நம்ம திருப்பியும் போய்ட்டு முதல்லேருந்து அப்படியே பயங்கரமாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்து புது இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து கற்றுக்கிட்டு அது ஒரு பெயினாக இருக்கும், இது வந்து நமக்கு லைஃப் பீஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக போகுது அப்படின்னும் போது அவங்க அப்படியே இருக்க ஆரம்பித்தாங்க. ஃபயர் பண்ணாலும் பரவாயில்ல, 60 நாளுக்குள்ளே நம்ம கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது, நான் நல்லா வந்து இந்த ஃபீல்டில் தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் டக்குன்னு எங்கேயாவது ஒரு ஜாப் வாங்கி நான் போயிடுவேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே மக்கள் வந்து அப்படி நிம்மதியாக அப்படி இருக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்த 60 டேஸ் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா,
சும்மா கம்பெனி வந்து லைட்டாக டவுன்ஃபால் ஆகிற மாதிரி யாருக்காவது தெரிஞ்சால் கூட உடனே இந்த H1B வீசாவில் இருக்கவங்கலாம் வந்து ஜாப் மாதிரி போயிடுவாங்க. இது வந்து அந்த H1B வீசாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி அந்த கம்பெனி அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறவங்களுக்கும் வந்து எப்போ ஒருத்தன் வந்து பேப்பர் போட்டு போவானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம். அண்ட் அது போக ஏற்கனவே இந்த 60 டேஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட். நம்ம நிறைய இந்த இந்தியன் எக்ஸ்பேக்ட் வித் USA குரூப் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒரு சில பேர்லாம் என்ன வந்து கவுண்ட் டவுன் மாதிரி வந்து நான் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கேன், செகண்ட் வீக்கில் இருக்கேன், நான் தேர்ட் வீக்கில் இருக்கேன், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, 30 டேஸ் தான் ரிமைனிங்காக இருக்குது, மீதி 30 டேஸ் வேலை கிடச்சி கிடைக்கல, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ போஸ்ட் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்க வீடு மார்ட்கேஜ் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கிட்ஸை வந்து ஸ்கூலில் படிப்பாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்போ கம்பெனி உங்களை ஃபயர் பண்ணனே தெரியாதுன்ற சுச்சுவேஷனில் அவங்க எதுவுமே பிளான் பண்ண முடியாது. ஏற்கனவே H1Bனாலே அன்சர்டனிட்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது இன்னொரு அன்சர்டனிட்டி கொண்டு வருது. மேபி 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இவ்வளோ அன்சர்டனிட்டி இருக்குது, அதோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும், இன்னொன்று வந்தால் என்ன வரட்டும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எடுத்துப்பாங்களா அதுவும் தெரியாது. அதே மாதிரி இப்போது ஒரு பெரிய கிரே ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி ஒருத்தவங்க வந்து ஃபயர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இமீடியட்டாக USCISக்கு நோட்டிஃபை பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி அவங்க வந்து அந்த டேஸை கால்குலேட் பண்ணுவாங்க, இல்லை இது இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா முக்கால்வாசி எம்ப்ளாயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து USCISக்கு நாங்கள் இந்த ரிசோர்ஸை வந்து ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ அந்த டிலே வந்து எப்படி இங்கே அக்கௌண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியல. கொஞ்சம் நாள் இந்த USCIS எப்படி வந்து அந்த கேசஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற வச்சு தான் இதை அவங்க எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இதில் எம்ப்ளாயிக்கு வந்து ஃபயர் ஆகிறது ஒரு பக்கம், இதில் என்னென்னா ஒரு சில கம்பெனிஸ் இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயீஸை வந்து அவங்ககிட்ட போயிட்டு அவங்க இன்னொரு அப்ளிகேஷன் சேர்த்து எடுத்துக்கோ, இல்லை இன்னொரு ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் முன்வைப்பாங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் அவங்களால வந்து இதுக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்ல முடியும், இல்லை நான் ஏற்கனவே வந்து ரொம்ப என்னோட பிளேட்டில் இருக்குது, நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் இதுக்கு மேலே எதுவுமே எடுத்துக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் டிஃபெண்டாவது பண்ண முடியும். ஆனால் இதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கேள்விக்குறி தான். ஏன்னா மேனேஜர்ஸோ இல்லை கம்பெனியோ அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணும்போது ஒரு சில எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ நம்ம வந்து வேண்டான்னு சொன்னால் நம்ம ஃபயர் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக வந்து ஸ்டேட்டஸ் இல்லாமல் போயிடும். இந்த சுச்சுவேஷனில் ஜாப் மார்க்கெட்டில் போய் இன்னொரு ஜாப் வாங்குறதுலாம் வந்து பெரிய குதிரை கொம்பாக இருக்குது, அதனால் இதை எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டு அது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிடும். ஸோ இந்த டாப்பிக்கில் அப்டேட்ஸ் வர என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி இந்த 60 டேஸ் போயிடுச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு நான் ஏதாவது 1-2 பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தோணுச்சுன்னா தாராளமாக அதை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை அண்ட் சொந்தம் தொடர் சப்ஸ்கிரைப்.